அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. மனம் தடுமாறேல், அதாவது எவ்வித துன்பம் வந்தபோதும் மனம் தடுமாறாமல் இருக்க வேண்டும், அறநெறி மாறாமல் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று அவ்வை சொல்லுகிறாள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மனதின் குரல். ஹோமியோபதியிலே இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், உடலுக்கு மட்டும் வைத்தியம் செய்யாமல் மனதுக்கும் உடலுக்கும் உணர்வுக்கும் சேர்த்து சிகிச்சை அளிப்பதுதான் ஹோமியோபதியினுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் மனதின் குரலுடைய இறுதி நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே நாம் இறுதி நிலையை, நிறைவு நிலையை எட்டிவிடுவோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா வைல்ட்னஸ், அப்படின்னா காட்டுத்தனம். அதாவது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத வெறித்தனமான சமூக கட்டுப்பாட்டிற்கெல்லாம் அப்பாற்பட்ட காட்டுத்தனமான செயல் ஒருவர் வெளிப்படுத்துவது, அதான் வைல்ட்னஸ். இப்படிப்பட்ட மன அமைப்பு எல்லோருக்கும் வந்து விடுமானா இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வருகிறது. எப்பப்பெல்லாம் வரும்? ஒரு சிலருக்கு எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க, ஒரு சிலர் மாலை நேரத்தில் அது மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் தான் செய்த செயல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அந்த கோபம், காட்டுத்தனமான செயல் ஏற்படும். பளிச்சென்ற வெளிச்சம் ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த கோபம் வரும், அல்லது துர்நாற்றம் சுவாசிச்சுட்டாங்கன்னா அந்த கோபம் வரும். தலைவலி வந்ததுன்னா கட்டுக்கடங்க முடியாத அந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். வாழ்க்கையில விரக்தி ஏற்படுகின்ற பொழுது அது போன்றமான செயல்கள் அவர்களுக்கு உள்ளிருந்து வெளிப்படும். இவ்வாறு இந்த கட்டுப்படுத்த முடியாத மன அமைப்பு தான் வைல்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலும் காட்டுத்தனமான செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேரை சொல்லுவோம், என்னடா அவர் காட்டுத்தனமா பேசுறான், எதை எடுத்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் இந்த சப்ஜெக்டை சொல்லி இருக்கிறோம். இதற்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. ஆசிட் ஃபாக்ஸ் இருக்குது, ஸ்டெமோனியம் இருக்கு, அக்கோனைட் இருக்கு, குரோக்கஸ் இருக்கு. இது போல பல மருந்துகள் அவர்களை நார்மல் நிலைக்கு, கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தனமான மன அமைப்பிலிருந்து மீட்டு இயற்கையான, சாந்தமான, அமைதியான, நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்குரிய வாய்ப்பினை இந்த மருந்துகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை கூறி, இது போன்ற ஹோமியோபதியை பற்றின செய்திகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செய்திகளை பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.